பிள்ளைகளை பெற்ற பின்னர் தொல்லை என நினைத்தாள். பிள்ளைகளும் பிள்ளை பெற பிள்ளையாக என அணைத்தாள். பிள்ளைகளும் பிள்ளை பெற பிள்ளையாக என அணைத்தாள். முத்தத்தில் கஞ்சத்தனம் முன் இளமை கொண்டவளோ மொத்தத்தில் வறுமையாளன் முதுமையிலே காண வைத்தாள். முத்தத்தின் சத்தத்தில் முன்குழந்தை விழிக்குமென்று சத்தமின்றி தந்தவளோ செத்தையாகி கிடக்கின்றாள். வேலையெல்லாம் முடித்துவிட்டு வேர்வையோடு படுத்தாலும் சேலையிலே துடைத்து விட்டு சேவை செய்தாள். இளமைக்கும் பட்டாடை உடுத்தி வந்து பக்கத்தில் நின்றிருந்தாள். கட்டாடை என் என்பேன் கருத்தறிந்தாள் என்றில்லை. நகையிடஞ்சல் என்றிடுவேன் நகையுடனே கடற்றியவள். நகையிடஞ்சல் என்றிடுவேன் நகையுடனே சிரிப்பு கடற்றியவள். பகை இடைஞ்சல் முதுமையினால் பாராது படுத்திருப்பாள். பக்கத்தில் இருந்தாலும் பாட்டியாய் போனாலும் சொர்க்கத்தில் வைத்தவளோ சொர்க்கத்தில் இருக்கின்றாள். சொர்க்கத்தை தந்தவளோ சொர்க்கத்தை அடைந்து விட்டாள். சொர்க்கத்தை அவளடைந்து நரகத்தில் என்னை விட்டாள். பாப்பாத்தி விதை விதைத்தேன், பயிரடங்க வளர்ந்திருந்தேன். காப்பாற்றி வளர்த்தவளை காலனொந்து பிரித்து விட்டான். செந்தமிழ்த்தாய் பெற்றவனை செந்தமிழ்த்தாய் வளர்த்தெடுக்க செந்தமிழ்த்தாய் துணை இருந்தாள். செந்தமிழ்த்தாய் துணை இருப்பாள். இது தொடர்ந்து கொண்டே போகும். ஏறத்தாழ இது ஒரு சோகத்தில் முடித்திருக்கிறேன். 400 பாடல்கள். புறநானூறு என்பார்கள், அகநானூறு. இது அகநானூறு தான். 400 பாடல்களை கொண்டது. இதில் நான் ஒரு சில 15 பாடல்களை மட்டும் படித்தேன். இதில் சோகமும் உண்டு, சுகரசமும் உண்டு, தாகமும் உண்டு, நல்ல தளித்த இளமையும் உண்டு. முதுமையில் கிடந்து முனகித் தவிக்கும் கிடக்கும் மூலையிலே கிடந்து சருகாகி வாடிக்கிடந்த முதுமையாளர்களின் வரலாறும் உண்டு. 9 சுவையும் உண்டு. இதில் ஒவ்வொன்றும் உண்டு. இதை உணவு போல் உண்டு மகிழ வேண்டும் என்பது கண்டு செய்த நூல் இது. 15 உங்களுக்கு சாற்றினேன். வணக்கம், நன்றி. உலகன் தொலைக்காட்சிக்கு ஆசான் செந்தமிழ்ச்செழியன். இயக்கம் மணி மாற.